நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஒரு காரியம் செய்கின்றோம். அந்த காரியம் ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சக்ஸஸ் ஆகலை. அது நமக்கு சித்தி ஆகணும், அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யலான்னா, இந்த காரிய சித்திக்கு பரிகாரமாக ஒரு வேலை செய்யும் பொழுது நாம் கையில் நகத்தை கிள்ளி கொண்டு செய்யக்கூடாது. உள்ளங்கையில் சற்று மஞ்சள் வைத்து அல்லது உள்ளங்கையில் 2 கையிலும் சற்று சந்தனம் வைத்து விட்டு அந்த காரியத்தை செய்யப்பட வேண்டும். அப்பொழுது அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். முடியாத பட்சத்தில் கையில் மருதாணி வைத்திருந்தால் போதும், தவறில்லை. சரி, இதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னும் எனக்கு முடியல அப்படின்னா, தேங்காயில் 3 கண் இருக்கும் மேலே, அந்த 3 கண்ணு மேலே சகப்பு வச்சுட்டு அது ஓரமாக பச்சை கற்பூரை வச்சு தலையை திருஷ்டி எடுக்கணும். கிளாக் வைஸில் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம்ஸ், ஹெட் டு டோ 7 டைம்ஸ் திருஷ்டி எடுக்கணும். எடுத்துட்டு ரோட்டில் கொண்டு போய் ஓரமாக உடைச்சிடணும். சரி, இதுவும் செஞ்சுட்டேன், எனக்கு கேட்கல அப்படின்னா, கெடாரங்காய், கொளிஞ்சிக்காய் என்று சொல்வார்கள், அந்த கொளிஞ்சிக்காய் மேலே அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரத்தோட கொஞ்சம் அடுத்த பரிணாம வளர்ச்சி தான். அது மேலே ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் திருஷ்டி எடுக்கணும். ஒன்று வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும். மாலை நேரம் சூரியன் மறைந்த பிறகு திருஷ்டி எடுத்துட்டு ரோட்டில் ஒரு பக்கம் ஓரமாக போட்டுடணும். சார், இது எங்கள் நாட்டில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், எப்பயுமே பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா, இந்த படிகாரம், ஒரு சின்ன படிகாரம் கையில் எடுத்துட்டு கையில் கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ் வச்சு இருந்துட்டு நீங்களே உங்கள் தலையை அப்படியே சுற்றிக்கணும். இந்த திருஷ்டியெல்லாம் போகணும், திருஷ்டியெல்லாம் போகணும், திருஷ்டியெல்லாம் போகணும், திருஷ்டியெல்லாம் போகணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த படிகாரத்தை ஓரமாக கொண்டு போய் எனக்கு போட்டோன்னு கை கால் ஆரம்பிக்கணும். சரி, இன்னும் ரொம்ப எளிமையாக வேணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் கையில் உப்பு போட்டு, சால்ட்டு போட்டு, ராக் சால்ட்டு போட்டு கையை கழுவிட்டு, அல்லது கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டுட்டு காலை உள்ளே இம்மர்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியம் செய்யப்பட்டால் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த காரியம் நடந்தே தீரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான வேலை தான், தவறு எதுவும் கிடையாது. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். இல்லை எங்களை டைரெக்டாக ஏதாவது கன்சல்டேஷன் பார்க்கணும், பேசணுன்னா 994439039027 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.